தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். வணக்கம் சார். இன்னொரு மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறார். இந்த மதுரையை மையப்படுத்திய அரசியல், குறிப்பாக திமுக தன்னுடைய பொதுக்குழுவை மதுரையில் நடத்துகிறாங்க. இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வராரு. விஜயும் கிட்டத்தட்ட ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒன்று மதுரையில் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பண்ணார். இந்த மதுரையை மையப்படுத்திய அரசியல், அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? மதுரை தான் அரசியலுடைய களமாக இருந்திருக்கிறது. மதுரை தான் ஏகப்பட்ட கட்சிகளுக்கு அவர்களுக்கு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. மதுரை தான் அதிமுக, திமுக, அடுத்து விஜயகாந்த் கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்த இடமாக அது காட்சியளித்திருக்கிறது. இன்றைக்கு மதுரை ஒரு அதாவது பிஜேபி மதுரையை ஃபோக்கஸ் பண்ணி மதுரையில் ஒரு ஜாதி பிரிவினையை உருவாக்கி, மத பிரிவினையை உருவாக்கி, அதன் மூலமாக கோயம்புத்தூரில் எப்படிப்பட்ட ஒரு மத கலவரம் உருவானதோ, கன்னியாகுமரியில் எப்படி மத கலவரம் உருவானதோ, மத கலவரம் உருவான இடங்களில் பிஜேபி வளரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை திருப்பரங்குன்றத்திலும் மதுரையிலும் இவர்கள் உருவாக்குவதற்கு அடிப்படையாக இந்த மதுரையை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனவே மதுரைக்கு பிஜேபி வருவதில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்று சொன்னால், அதிமுக எங்கெல்லாம் வீக் ஆகிறதோ அங்கு பிஜேபி வளர்கிறது. அதிமுகவினுடைய அழிவில் தான் பிஜேபியினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இது அதிமுகவுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. எடப்பாடி பக்கம் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜ், உதயகுமார், ராஜன் செல்லப்பா, இந்த 3 பேரும் இன்றைக்கு அதிமுகவை பிஜேபியுடன் தோற்று 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டு, அதிமுகவை அதாளபாதளத்திற்கு தள்ளிவிட்டு பிஜேபிக்கு 2ஆம் இடத்தை மதுரையில் பெற்று தந்திருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிமுக அழிவில் தான் பிஜேபி வளர்கிறது. அதிமுக அழிந்தால் அங்கு மதவாதம் வளர்கிறது என்ற அர்த்தம். அந்த மதவாதம் வளர்ந்த நாட்டில் எந்த நாட்டிலும் அமைதி இல்லை, எந்த மாநிலத்திலும் அமைதி இல்லை. மதவாதம் தலை தூக்கினால் அந்த மாநிலம் அமைதியின்மையான மாநிலமாக மாறும். மதத்தை கையில் எடுக்கக்கூடிய மாநிலம், கட்சி, நாடு அழிந்ததாகத்தான் வரலாறு. அந்த வரலாறுக்கு உதாரணம் பாகிஸ்தான், அந்த வரலாறுக்கு உதாரணம் ஆப்கானிஸ்தான், அந்த வரலாற்றுக்கு உதாரணம் ஈரான், ஈராக், சிரியா. புரிஞ்சுட்டீங்களா? மதத்தை கையில் எடுத்த நாடுகள், இனத்தை கையில் எடுத்த நாடுகளுக்கு அழிவுக்கு காரணம் ஜெர்மனி, ஹிட்லர். அந்த மதத்தை கையில் எடுத்து, அந்த மதத்தை மதுரை மக்கள் மத்தியில் திணித்து, அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி, அதிமுகவோடு கூட்டணி வைத்து, அதிமுகவோடு கட்டி குழாவி, பொன்னாடை போர்த்தி, மாலை போட்டு, மரியாதை செய்து அதிமுகவை அடக்கம் பண்ணுவதில் பிஜேபி தெளிவாக மதுரையில் இருக்கிறது. இது மதுரையில மட்டும் எந்த இடத்துல எல்லாம், அதாவது இன்னர் இன்ஜினியரிங், அதாவது சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அமித்ஷா சோசியல் இன்ஜினியரிங்ல பெயர் போனவர். என்ன சோசியல் இன்ஜினியரிங்? மைக்ரோ லெவல் டிவிஷன் த்ரூ ஹிந்துத்துவம். ஹிந்துத்துவால மேக்ரோ லெவல் டிவிஷன். மேக்ரோ லெவல்ல ஹிந்துத்துவா வச்சு பிரிச்சுருவாங்க மக்களை. இந்து 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 சாமிக்கு ஆபத்து, இந்து சாமிக்கு ஆபத்துன்னு 80% இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சாமிக்கு 20% இருக்கக்கூடிய முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் ஆபத்து கிரியேட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பொய்யான மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர்கள் இந்துக்களை எல்லாம் கன்சல்டேட் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. இதுல ஃபெயிலியர் ஆனா அடுத்த லெவல் எங்க பண்ணுவாங்கன்னா ஜாதி. இந்த ஜாதியில இந்த இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா, இந்துத்துவா, நான் சாமி கும்பிட்டா நான் பிஜேபிக்காரன், இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கல சில சாஃப்ட் இந்துத்துவா சங்கிகள் இருக்கான். சூத்திர சங்கின்னு பேரு. ஸோ அவங்களெல்லாம் கையில் எடுத்து அவங்களெல்லாம் ஜாதிய ரீதியா ஒன்று திரட்டி
குத்துவிளக்கு பூஜை நடத்தணும், விளக்கு பூஜை நடத்தணும்னு சொல்லி கோலப் போட்டி நடத்தி அங்கங்க போய் கோயில்களுக்கு கும்மி அடிக்க வச்சு அங்கங்க வந்து அதுல அதுல போய் அரசியலை புகுத்தி அங்க வரக்கூடிய பெண்மணிகள் உண்மையான பக்தியோட இருப்பாங்க. அங்க வரக்கூடிய பெண்மணிகள் உண்மையான பக்தியோட விளக்கு பூஜை போடுவாங்க. ஆனா அங்க போய் அரசியலை புகுத்தி அதுல வந்து மக்களது வாக்குகளை பிரித்து எடுத்து அங்க வந்து மதுரையில சௌராஷ்டிரா சமூகம் அதிகமா இருக்கு. அப்ப சௌராஷ்டிரா சமூகத்தை பிரித்தெடுத்து அவங்களை எல்லாம் வந்து இந்துத்துவ பாலிடிக்ஸா மாத்தி அவங்களெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவா இருந்தவங்க, திமுகவுக்கு ஆதரவா இருந்தவங்க, காங்கிரஸ்க்கு ஆதரவா இருந்தவங்க, அவங்களெல்லாம் மாத்தி அவங்களெல்லாம் மாத்தி இங்க வந்து அஹ், இதுல பிஜேபிக்கு ஆதரவாளர்களாக மாற்றி அங்க வந்து அதிமுகவை வீக்கன் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே எடப்பாடி வந்து முக்குளத்தோர் சமுதாயத்துல ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் வீக்கன் பண்ணதுனால முக்குளத்தோர் சமுதாயத்துல பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு சில பேர் டிடிவி பின்னால் இருக்காங்க, ஒரு சில பேர் ஓபிஎஸ் பின்னால் இருக்காங்க. பெரும்பாலான சாஃப்ட் இந்துத்துவ அப்ரோச் உள்ள முக்குளத்தோர் சமுதாயம் பிஜேபி பின்னால போயிருக்கு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, முக்குளத்தோர் பெரும்பாலும் எடப்பாடி மேல ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவர்களை புறக்கணித்ததின் காரணமாக அவர்கள் வந்து இன்றைக்கு வெறுப்பில் இருந்து அவர்கள் வந்து ஓபிஎஸ் பின்னாலையும் டிடிவி பின்னாலையும் இருக்காங்க. ஆனா அதுல பெரும்பாலானோர் பிஜேபிக்கு அவர்களில் மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் பண்ணி பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டே செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதிமுகவில் புகுந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமானவர்களை எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்த்து இழுத்து அவர்கள் வந்து இன்றைக்கு அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி 2ஆம் இடத்திற்கு வந்து விட்டார்கள் மதுரையில். அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு, நம்ம இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம், அதிமுகவின் அழிவில் தான் பிஜேபி வளரும் என்று. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து மதுரை. அப்ப இது மதுரையில நடந்தது. நீங்க வந்து இது எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி ஓபிஎஸ் இல்லை, முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி டிடிவி தினகரன் இல்லை, முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய பிரதிநிதி சசிகலா இல்லை, நயினார் நாகேந்திரன் இருக்கிறார் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய மேஜர் வாக்கு வங்கியான முக்குளத்தோர் சமுதாய வாக்கு வங்கியை அப்படியே வந்து பிஜேபி பக்கம் மடைமாற்றக்கூடிய முயற்சியின் முதல் விளைவாகத்தான் இந்த அமித்ஷாவுடைய வருகை, மதுரை வருகையை நான் பார்க்கிறேன். இது நடக்கும் கண்டிப்பா சார். இப்ப இந்த வருகையில சார் 2 சந்திப்பு மிக முக்கியமா பார்க்கப்படுகிறது. ஒன்னு ஓபிஎஸ்ஸையும் சந்திக்கிறார், டிடிவியும் சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்குது. நீங்க சொல்றது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுதே சார். டிடிவியை சந்திக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா டிடிவி வந்து ஆல்ரெடி பிஜேபி காரராகவே மாறிட்டார். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அல்ல, அது வந்து பிஜேபி மக்கள் முன்னேற்ற கழகமா மாறி போச்சு. ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை மீண்டும் ஒரு மறுபிறவி எடுத்து வந்து மீண்டும் தலைவராகி அவர் என்றைக்கு அதிமுகவை வாங்கி பிடுங்கி ரெட்டலையை பிடுங்கி தினகரன் கையில் கொடுப்பார் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரன். எனவே டிடிவி தினகரன் இஸ் அ க்ளோஸ்டு சாப்டர், முடிந்து போன சாப்டர், அவ்வளவுதான். அதுக்கு மேல டிடிவி தினகரனுக்கான வாய்ப்பு அது பேசாம பிஜேபியில் சேர்ந்துட்டா அங்கேயாவது ஒரு பதவியாவது கிடைக்கும். ஓபிஎஸ் வந்து இன்னமும் இவ்வளவு அவமானத்திற்கு பிறகும் ஓபிஎஸ் வந்து பிஜேபியுடன் செல்வது அவரது தன்மானத்திற்கு இழுக்கு. அவருக்கு தன்மானம் என்று ஒன்று இருந்தால் அவர் நல்ல மனிதர், ஒரு அமைதியான மனிதர், பக்குவமான மனிதர். ஆனால் அவர் வந்து குருமூர்த்தியினுடைய வலையில் வீழ்ந்து தர்ம யுத்தம் நடத்தி தன்னைத்தானே இழந்து, முகவரி இழந்து, இன்றைக்கு தனது ஆதரவாளர்களையும் இழந்து இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார். ஆனால் முக்குளத்தோர் சமுதாயம் ராமநாதபுரத்துல போடும் பொழுது அதிமுகவை சேர்ந்த முக்குளத்தோர் சமுதாயம் அதிமுக பின்னால போல ஓபிஎஸ் பின்னால வந்தாங்க. ஓபிஎஸ் 2ஆம் இடத்தை கொடுத்தார்கள். ஆனா அதை தென் மாவட்டங்கள் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தன்னை நிரூபித்துக் கொள்ள தவறிவிட்டார் ஓபிஎஸ். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்? இன்னமும் அமித்ஷா பின்னாலையும் மோடி பின்னாலையும் சென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய தன்மானத்தை இழந்து அவர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு ஓபிஎஸ் அவர்கள் தள்ளப்படுவார் என்பது உறுதி, நிச்சயம். டிடிவி தினகரனை விட்டுருங்க,
ஆனால் ஓபிஎஸ் நினைத்தால் இன்னமும் ஒரு திரும்பி நான் அதிமுக மீட்க போறேன்னு உங்களுக்கு வந்து பேசிக்கா எம்ஜிஆர் உருவாக்கிய சட்டத்தை முன்வைத்தே வெற்றி பெற வழி இல்லை, வாய்ப்பில்லை, உங்களுக்கு ஆதரவு இல்லை. சட்டமும் அதை பார்க்கல. சட்டப்படி பார்த்தா பொதுச் செயலாளர் வந்து அதிமுகவினுடைய உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படணும். இதை வயலேட் பண்ணது ஓபிஎஸும் இபிஎஸும். இதுக்கு அடிப்படை போட்டு கொடுத்தது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இப்பொழுது கடைபிடித்து வரக்கூடிய சையது துரைசாமி. அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து இந்த அதிமுகவை அழிப்பதில் குறியாக இருக்கிறது. அவங்களுக்குள்ளேயே ஆள் வச்சிருக்காங்க, ஸ்லீப்பர் செல்லு. ஆர்எஸ்னுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் சையது துரைசாமி. இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல்லு வந்து அதிமுகவிலே இருக்காங்க, அதிமுக காலி பண்றதுக்கு. ஒட்டுமொத்தமா காலி பண்ணி தான் முடிப்பாங்க அவங்க. என்ன? சோ இன்றைய சூழல்ல ஓபிஎஸ் அவர்கள் உண்மையிலேயே இனிமேல் வந்து வந்து ஒரு அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன் பலத்தை நிரூபிக்க வேண்டும். தன் பலத்தை எப்படி நிரூபிக்க முடியும்? ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு, இடைக்கால கட்சி ஒன்று ஆரம்பிச்சு, அந்த கட்சியின் மூலமாக எப்படி சேவல் சின்னத்தை வைத்து ஜெயலலிதா 27 எம்எல்ஏக்களை வென்றெடுத்தாரோ அப்படி ஒரு தனி கட்சியை ஒன்று ஆரம்பித்து தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் வந்து சுற்றுப்பயணம் செய்து ஒரு தன் பலத்தை நிரூபித்து அதன் மூலமாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இப்ப எப்படி ஏற்படுத்த முடியும்? இப்ப பிஜேபியுடன் அதிமுக சென்றதன் காரணமாக அதிமுகவினுடைய எதிர்காலம் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். எடப்பாடி போக மாட்டேன்னு சொல்லி இப்ப போய் தனது சுயநலத்திற்காக, தனது பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, தன் மேல் உள்ள வழக்குகள், தன் அமைச்சர்கள் மேல் உள்ள வழக்குகளை இருந்து மீண்டெழுவதற்காக அதிமுகவை பிஜேபியுடன் அடகு வைத்து விட்டார் எடப்பாடி. இனிமே அது தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவர் வெளியே வருவாரான்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எடப்பாடியை எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம், வெளியே வந்தாலும் வரலாம், இல்லை கூடவே இருந்து அழிஞ்சு போனாலும் போகலாம். பிஜேபியுடன் சேர்ந்தால் அதிமுக அழியும், அது உறுதி. ஏன்னா அதிமுகவை சுற்றி இப்போ அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய தலைவர்கள் இல்லை, ஜெயலலிதா உருவாக்கிய தலைவர்கள் இல்லை, எல்லாம் ஆர்எஸ்எஸ் கூடாரமாக மாறிவிட்டது அதிமுக. அதுக்கு பேசாம கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில சேர்ந்துறது நல்லது. அவங்க எல்லாருமே தொண்டர்கள். ஆனா இன்னைக்கு பிஜேபி வேண்டாம், மோடி வேண்டாம் என்று ஓட்டு போட்ட தொண்டர்கள் தான் 23% தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் எங்க போடுவதுன்னு தெரியாம இருக்காங்க. இதெல்லாம் கன்சாலிடேட் பண்றதுக்கு ஓபிஎஸ் தைரியமாக களத்தில் இறங்க வேண்டும். அந்த களத்தில் பிஜேபி எதிர்த்து களமாட வேண்டும். அந்த களமாட்டத்துல ஒரு ஒரு கூட்டணியை அமைக்கிறோம். யாரு கூட? விஜய் கூட, பாமகவுடன், தேமுதிகவுடன், ஓபிஎஸ், மற்ற கட்சிகளுடன் வந்து ஒரு கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக அந்த கூட்டணி அதிமுக பிஜேபியை 2ஆம் இடத்திற்கு தள்ளி, 3ஆம் இடத்திற்கு தள்ளி 2ஆம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இதை பயன்படுத்த ஓபிஎஸ் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாம அமித்ஷா பின்னால போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு தெரிஞ்சார் அப்படின்னா ஓபிஎஸ்க்கு எதிர்காலம் இல்லை. அதிமுகவுக்கு எப்படி எதிர்காலத்தை எடப்பாடி ஒழித்தாரோ அதுபோல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சபட்ச நம்பிக்கையும் ஓபிஎஸ்ஸால கொண்டாட முடியாது. கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஜெயலலிதா உருவாக்கிய முதலமைச்சரான ஓபிஎஸ் ஒன்றுமில்லாமல் போனார் என்று வரலாறு சொல்லக்கூடிய நிலைமையில் உருவாகும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வந்து ஒரு புது கூட்டணி ஒன்று வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா அதிமுகவுடன் பிஜேபி சேர்ந்த அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி பாமகவிற்கு தலையிட்டு, பாமகவினுடைய மருத்துவர் ராமதாஸ் இன்றைக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற முடிவில் இருக்கிறார். அன்புமணி தனது மேல வரக்கூடிய வழக்குகளுக்காக தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று காலில் விழுந்து கெஞ்சினார் என்று சொன்னார் பாமக ராமதாஸ் அவர்கள் பிஜேபியுடன் சேர்ந்தால் பாமகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார். எனவே அவர்கள் மீண்டும் சேர்ந்தால் கண்டிப்பாக பாமகவினுடைய வரலாறும் காணாமல் போகும். அதிமுகவின் வரலாறு எப்படி காணாமல் போகிறதோ அதுபோல பாமகவின் வரலாறும் காணாமல் போகும். புது கட்சிக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் துணிந்து களமாடி அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய செயலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டும். அந்த கூட்டணி விஜய், அதிமுக, ஓபிஎஸ், 2வது தேமுதிக, பாமக இப்படிப்பட்ட கட்சிகளை மற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைத்தால் கண்டிப்பாக அவர்கள் 2ஆம் இடத்திற்கு வருவார்கள். பிஜேபியுடன் சேர்ந்த அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும். இந்த சூழல் உருவாகும்
கண்டிப்பாக இது நடந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது. கண்டிப்பா சார். சார் தினமலர் பத்திரிகை ஓகே சார். சார் தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. உதயநிதி அதிருப்தியாக இருக்கிறார், அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி தரல அப்படின்னு அதிருப்தியாக இருக்கிறார், காய்ச்சல்லாம் இவங்க சும்மா சொல்கிறாங்க, அவர் அதிருப்தியாக இருக்கிறார் அப்படிங்கிற இந்த செய்தியை நம்ம எப்படி சார் ஒரு செய்தி வருதுன்னா அதை வந்து செய்தியாகவே நீங்கள் கருதக்கூடாது. அதெல்லாம் பிளான்டட் ஸ்டோரிஸ். எனவே வந்து அது வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செய்தி அல்ல. எனவே அது வந்து புறந்தள்ள வேண்டிய செய்தி. தினமலர் பத்திரிகை ஒரு தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் அது விளக்கும். அது பிஜேபிக்கு ஆதரவான பத்திரிகை. எனவே அதை பற்றி நம்ம பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உதயகுமார், உங்க மதுரை சார்ந்த உதயகுமார் ஒரு காணொளி காலையில் வெளியிட்டிருக்கார். அதில் சொல்றார் வந்து உதயநிதி வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார், அவருக்கு வந்து பதவி தரல, அதனால ஸ்டாலின் மேல பயங்கர கோபத்தில் இருக்கிறார் அப்படிலாம் சொல்றாரே சார், அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? உதயநிதி வந்து உதயகுமார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னாரா, நான் ரொம்ப அதிருப்தியில் இருக்கேன், எனக்கு உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டார் அவரு. அவர்களுக்குள்ள சரி நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி பேச வைப்போம்னு நினைக்கிறாங்க. என்ன உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு சொல்றாங்க அவங்க. உடம்பு சரியில்லாம இருக்காருன்னா டாக்டர் தான் சொல்லணும் உடம்பு சரியில்லாம இருக்காரா என்னன்னு. அதிருப்தியில் இருக்காருன்னா அது வந்து டைரக்டா சிஎம் கிட்ட பேசிட்டு போறாரு. அவர் என்ன ராமதாஸ் மாதிரி பிடிவாதத்தோட இருக்காரு சிஎம்? அப்படி இல்லையா? எந்த பிரச்சனைனாலும் பேசுறாரு, எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்றாரு. எந்த கூட்டணி கட்சிகளுக்கே பிரச்சனை வந்தா சால்வ் பண்றாரு முதலமைச்சர். அப்புறம் மகனுக்கு பிரச்சனை வந்தா சால்வ் பண்ண மாட்டாரா? கேட்டாருன்னா பிரச்சனை என்ன சால்வ் பண்ண மாட்டாரா? அதை அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு இவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. எது எது வந்தாலும் வெளியே வந்தானே ஆகும். வெளியே வரும்போது பார்த்துக்கோ. ஓகே சார், கண்டிப்பாக சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி, தேங்க்யூ.